Example 7.19 compute the value of c satisfied by Rolle's theorem for the function f of x is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to x square into 1 minus x the whole square. இப்போது இதை கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இந்த f of xங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்க்ளூடிங் 0 and 1, அதுக்கு அந்த எல்லா வேல்யூஸில் எந்த வேல்யூஸ் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். டினாமினேட்டர் என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. இப்போ நார்மலாகவே இதில் கீழே எந்த நம்பர்ஸுமே எக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணல, அதாவது எக்ஸில் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யலாம்? 1ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதில் எந்த வேல்யூஸை கொண்டு போய் டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு டினாமினேட்டர் 0வே வரப்போகிறது கிடையாது. ஆர் இந்த f of xோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிக்கு போகிறது கிடையாது. அதனால நம்மளுக்கு f of x is continuousன்னு சொல்லிடலாம். ஓகேவா? f of x is continuous on closed interval 0, 1. நெக்ஸ்ட் அது டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆக போகிறது கிடையாது, இந்த எக்ஸுங்கிறது டினாமினேட்டரில் வரப்போகிறது கிடையாது. எக்ஸு டினாமினேட்டரே வரப்போகிறது கிடையாதுங்கும்போது இந்த லிமிட்ஸில் இந்த 0யும் 1யும் விட்டுட்டு அதுக்கு இடைப்பட்ட வேல்யூவை ஏதாவது ஒன்றத்தை கொண்டு போய் இங்கே டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாகவே டினாமினேட்டர் வழங்குது 0 கிடைக்க போகிறது கிடையாது. அதனால நம்மளுக்கு f of x வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிடலாம். ஓகேவா? f of x is differentiable on open interval 0, 1. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் என்னது? f of aவும் f of bயும் நம்மளுக்கு ஒரே ஆன்சரே வரணும். ஃபஸ்ட்டு f of 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இந்த f of xயில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? which is equal to 0 into any number 0. Again f of 1 substitute பண்ணி பார்க்கலாம். So 1 square into 1 minus 1 square which is equal to 1 square into 1 minus 1ங்கிறது 0. 0ஓட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்க போகுது. Therefore f of 0 is equal to f of 1. அப்போ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகேவா? ரோல்ஸ் தியரத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகிடணும். ஆல் த 3 conditions are satisfied. இப்போ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி இதை கண்டினியூஸாக இந்த ஃபஸ்ட்டு கண்டினியூஸுங்கிறது செகண்ட் டிஃப்ரென்ஷியபிள், அடுத்தது தான் இந்த f of a f of b கேல்குலேஷன். இது அந்த ஆர்டர் வைஸில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட நம்மளால் ரோல்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஆல் த 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க கேட்டிருக்க வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா f dash of xஐ வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ f of xங்கிறது வந்து x ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம வேணால் என்ன செஞ்சுக்கலாம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி f dash கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரால் எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x க்யூப். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஒரு டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், பவர் முன்னாடி வந்துடும், இன்ட்டு எக்ஸு மேலே உள்ள பவரில் ஒன்று குறைஞ்சிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் எகெயின் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 2 இன்ட்டு இங்கே ஏற்கனவே மைனஸ் 2 இருக்குது, அதனால் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க பவர் கீழே இன்ட்டு எக்ஸு மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2x ப்ளஸ் 4x க்யூப் மைனஸ் 3 2s are 6 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த f dash of xஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். f dash of x is equal to 0. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, அதனால் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துகிறேன். ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. எகெயின் இதில் 2 கூட காமனாக எடுத்துக்கலாம். ஆர் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த எக்ஸ்ப்ரெஷனை சால்வ் பண்ணுறதுனால சால்வ் பண்ணிக்கலாம். 2வை வெளியில் எடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போது ப்ராடக்ட் வந்து 2, சம் வந்து மைனஸ் 3. ப்ராடக்ட் வந்து 2, சம் வந்து மைனஸ் 3. அப்போ 2 1s are 2 கிடச்சிரும். ரெண்டுத்துக்குமே மைனஸ் வந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸில் வரும். மைனஸ் 2 மைனஸ் 1 தான் மைனஸ் 3. ஸோ இப்போ முன்னாடி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு இல்லையா, அதனால் வந்த ஆன்சர் என்ன செஞ்சுக்கணும், 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 2x இன்ட்டு இந்த ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம்.
2/2ங்கிறது 1. இங்கே மைனஸோடு இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது ஒரு ஃபேக்டர், minus 1/2ன்னு ஒரு ஃபேக்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/2 which is equal to 0. இப்போது இண்டிவிஜுவலாக என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டேர்மையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இந்த டேர்மாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது 1ன்னு ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0ங்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ பார்த்தோன்னா இந்த 3 வேல்யூஸில் எந்த வேல்யூ அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கணும். எது நம்மளுக்கு அந்த கண்டிஷனுக்குள்ளார வரலையோ, அந்த லிமிட்ஸ்குள்ளே வரலையோ, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. இப்போ நம்மளோட லிமிட் வந்து 0 to 1 இல்லையா, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to 1. ஆனால் நம்ம லிமிட்ஸோட அந்த ஆன்சர் செக் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸை விட்டுட்டு அதுக்கு இடைப்பட்ட வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 0 இருக்குது, 1 இருக்குது, 1/2ன்னு இருக்குது. 0வும் 1ம் என்னது எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ். அப்போ அந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் எடுத்தால் தான் இந்த 2 லிமிட்டையும் நம்ம இந்த 2 ஆன்சரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் என்னது ஓப்பன் இன்டர்வல் எடுக்கணும் இல்லையா, அதனால் இந்த 2மே வராது. 1/2ங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் உள்ளது, அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ therefore x is equal to 1/2ங்கிறது தான் belonging to 0, 1. Therefore critical point C is equal to 1/2. ஓகேவா?